கைலாசத்தில் நாரதர் ஒரு ஞான பழத்தை சிவனுக்கு கொடுத்தார். அங்கிருந்த முருகன் மற்றும் விநாயகர் இருவரும் எனக்கு அந்த பழம் வேண்டும் என்று அடம்பிடிக்க, என் போட்டியில் வெல்பவர்களுக்கு இந்த பழம் என்றார் சிவன். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு இந்த பழம் என்று அறிவித்தார். முருகன் உலகத்தை சுற்றிய பிறகு ஒரு அதிர்ச்சி. விநாயகரோ எப்படி மூஞ்சூரில் உலகை சுற்றி வருவது என்ற யோசனையில் நாரதரிடம் சென்று அனைத்தும் சிவமயம் என்றால் என்ன என கேட்க, நாரதரோ எப்படி உலகிற்கே அம்மையப்பராக விளங்கும் சிவன் மற்றும் பார்வதி உலகில் அனைத்து இடங்களிலும் உள்ளனர் என்று கூறினார். அதை கேட்ட விநாயகர் தாய் தந்தையை சுற்றி வந்து போட்டியில் வென்று ஞான பழத்தை பெற்றார். பிறகு வந்த முருகன் இதை அறிந்து கோபமடைந்து அனைத்தையும் துறந்து ஒரு ஆண்டியைப் போல் சென்று பழனி மேல் நின்றார். பழத்திற்காக ஆண்டியாக நின்ற அந்த மலையே பழனி மலையாக மாறியது.